ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. இந்த கோர்சஸ்ல நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க. மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். உங்களுக்கு சொல்லி கொடுக்க போதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும். ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு அந்த அளவு வராது, நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே இவங்க தமிழ்லையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டிங்கை பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இது யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, நடிகர் விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் இருப்பீங்களே, உங்களுக்கு வெறித்தனமான டாபிக் தான். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை விஜய் சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட கடந்த கால வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிபட்டிருக்கும். நம்ம அப்போயோ கணிச்சல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்போ என்னென்னலாம் சொன்னோமோ அது லிட்டரலாக அப்படியே இப்போ நடந்திருக்குங்க. விஜய் சாரோட இந்த மக்கள் இயக்கத்தினர் சார்ந்து டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கட்சியை பதிவு பண்ண தான் போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வெப்சைட்லேயும் அது அவைலபிளாக வந்துடும், கட்சியோட பேர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அப்படியே நடந்திருக்கு. ஆனால் என்ன, நாமெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆரம்பிச்சிருக்க அந்த கட்சியோட பேர் இதுதான் சொல்லிட்டு. அந்த கட்சியோட பேர்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்ற பேர் இருக்குல்ல, அதுக்கான அறிஞர் பொருள் வார்த்தை ஒன்று உள்ளே வந்து விழுந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம். எஸ்எஸ்சி சார் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, விஜய் வெற்றி, ஜெயிச்சுட்டே இருக்கணும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இந்த கழகத்தோட பேர்லையும் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக அப்படின்னும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக அப்படின்னும், நாம் தமிழர் கட்சியை நாத்தாக்கா அப்படின்னும் சொல்கிறோம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம், இதை நம்ம ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் த-வே-கா, ஆங்கிலத்தில் டிவிகே. ஸோ இனிமேல் நம்ம டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் இதுக்கப்புறம் பெருசாக பார்க்க போகிறோம். ஏன்னா முழு நேர அரசியலில் ஈடுபடுறத சார்ந்து விஜய் அவர்களை உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த கழகத்தோட பேர் அறிவிச்சாங்களே, இப்போவே உறுதிப்படுத்திட்டு இருக்காரு. பட் முழு நேர அரசியல்னா சினிமாவிலேருந்து அவர் விலகணும்னு அர்த்தம். நம்மளை இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்த விஷயம், ஒரு 3 ஆண்டுகள் வரைக்கும் மேபி அவர் சினிமா உலகத்திலேருந்து ஓய்வு பெறலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ இவரோட தலைமையில் இந்த ரசிகர்களாக தொண்டர்களாக மாறி இருக்காங்களே, இவங்க போகிற வேகத்தை பார்த்தா இவர் இதுக்கப்புறம் படத்திலே நடிக்க மாட்டார் போல இருக்குங்க. இந்த கோட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் சினிமாவிலேருந்து முற்றுமுழுதாக வளர்கிறதா தான் நிறைய தகவல் இப்போ வெளியாகிட்டுருக்கு. இது எல்லாத்த பற்றி நம்ம இந்த கண்டென்ட்ல பல விஷயங்கள் பேச போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த அறிக்கை இருக்குது பாருங்கள், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இந்த கழகத்தோட பேரை ஏந்தி வெளியாகி இருக்க அறிக்கை, இந்த கழகத்தோட கண்ணி அறிக்கைன்னு சொல்லலாம். இதில் விஜய் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வர நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதில் இவங்க போட்டி போட போகிறதில்லன்னு சொல்லிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆதரவு அளிக்க போகிறதில்ல அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவரோட டார்கெட் முழுக்க 2026 சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல, அதுதாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா மாநில நலனை முன் வச்சு தான் தன்னோட கொள்கைகளை வகுக்கிற மாதிரி தெரியுது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அறிக்கையில் பார்க்குறப்ப. இந்த அறிக்கையை நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். இதை நீங்களும் படிக்கணும்ல. இப்போ அந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அதோட வீரியம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால்,
நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற, வெளிப்படையான, சாதி மத பேதமற்ற, தொலைநோக்கு சிந்தனை உடைய, லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து என் பெயர், புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். எண்ணித் துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 25/1/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள், அதாவது பைலாஸ், இவை முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும். இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்ட விதிகளுக்குட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக, என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். நன்றி. இப்படிக்கு உங்கள் விஜய். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா நடிகர் விஜய் அவர்கள் போட்டிருக்க கையொப்பத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசியில் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தலைவர் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் நடிகர்னு சொல்கிறதா சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கழகத்தோட தலைவராக விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருக்காரு. ஸோ கழகத்தோட அறிக்கை, கையெழுத்து. ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாரு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக அமையும். அதே மாதிரி தான் நிறைய இடங்களில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுறது என்ன, அதாவது இவரோட படங்கள் வெளியாகிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ எப்படி இருக்கும் திருவிழா மாதிரி, அது மாதிரி காட்சிகளை தமிழகத்தில் பார்க்க முடிஞ்சுது. அங்கங்கே பட்டாசை பண்டலாக இறக்கி வெடிக்க வைக்கிறது என்ன, இந்த இவங்களோட மக்கள் இயக்கம் கொடி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் கட்சிக்கான சின்னம்லாம் அறிவிக்கப்படலை. அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு தான் அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். அதுக்குள்ளே அந்த மக்கள் இயக்க கொடியை பல பேர் கையில் ஏந்திக்கிட்டு
மனித சங்கிலியை அணிவகுத்து நிற்கிறது என்ன, இனிப்புகளை வழங்கி கொண்டாடிட்டு இருக்கிறது என்ன. தமிழகம் ஒரு புதிய அரசியல் போட்டியாளரை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதை சார்ந்து தான் இப்போ தொண்டர்களாக மாறி இருக்க இவரோட ரசிகர்கள் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 10% வாக்குகளை மட்டும் அவர் பிடிச்சிட்டாருனா, அதாவது ஜெயிக்கிறது, எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நான் ஓவராலாக எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல, ஏன்னா அரசியல் காலத்தோட நிதர்சனம் எனக்கு புரியும், அதனால் நான் சொல்கிறேன். ஆனால் இவர் 10% வாக்குகளை பெற்றுட்டாலே பவர்ஃபுல்லுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைச்ச வரவேற்பு இருக்குல்ல அரசியலுக்கு வந்தப்போ, அதுபோல் வரவேற்பு இவருக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அத்தனை % வாக்குகளாக இவர் எடுத்துட்டார் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, இதை சார்ந்து பல பேரும் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, எதிர்காலத்தில் இந்த கட்சி அசைக்க முடியாத கட்சியாக வரும்பா மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலில் சில கட்சிகளை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக ஒரு கட்சி இங்கே உள்ளே வருதுன்னா பெரிய விஷயம் தானே. ஸோ நாம் தமிழர் வசம் இருக்க வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை விடவும் மக்கள் நீதி மையம் கட்சியோட வாக்கு வங்கி இருக்கு பாருங்க, இதை விடவும் விஜய் அவர்களோட கட்சிக்கு வாக்கு வங்கி பெருக வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் அவதானிகளே இப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ 2K கிட்ஸ் இருக்காங்களே, இவங்களோட ஓட்டுகள் கண்டிப்பாக இவருக்கு கிடச்சிரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஒரு 16-17 வயசு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா, 2026 தேர்தல் நடக்கும்போது உங்களுக்கு வயசு 18 ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற்றுட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் இவங்க கழகத்துக்கு ஓட்டு போகிறவங்க எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கும். ஸோ 2K கிட்ஸ் கண்டிப்பாக இவரை தான் ஆதர்ஷ நாயகனாக பார்ப்பாங்க. ஆனால் மக்களே, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ தேர்தலில், விஜய் அவர்களுக்கோ இல்லை அரசியல் பின்புலத்தில் இருந்து வழி வழியாக வராங்களோ அவங்களுக்கும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, யோசித்து போடுங்க. இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம். நடிகர் இது போல் அரசியலில் வரக்கூடாதுப்பா அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சில நடிகர்கள் தான் அரசியலுக்கு வந்து மக்கள் பசி ஆற்றியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எல்லா துறையினரும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் மக்கள் பணி சார்ந்து அவங்க வரணுமே தவிர அதை நோக்கமாக வச்சுக்கிட்டு காசு நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், நாளை பின்ன ரைடில் சிக்காமல் இருக்கிறதுக்கான அரசியலுக்கு வரேன் அப்படின்ற நோக்கத்தில் வந்துடக்கூடாது. இந்த டிஸ்க்ளைமர் எல்லாருக்குமே பொருந்தும். சரி ப்ரோ, இவ்வளோ பேர் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டார் விஜய் அவர்கள். திராவிட கட்சி தானே பாண்டுகிட்டு இருக்காங்க, அதான் திமுக. அப்படி இருக்கிறப்ப அந்த சைட்லேருந்து யாருமே ரியாக்ட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டாங்க. அந்த கட்சியோட பில்லரே ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் கேட்டிங்கன்னா சிஎம் இல்லைங்க, அவரோட மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. வரட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காரு அவர். அரசியல் நாகரிகம் நம்ம முன்னாடி கணிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? உதய் வெர்சஸ் விஜய், இந்த விஷயம் ஃப்யூச்சரில் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு. இதோ அதுக்கான சமிகைகள் இப்போயே ஆழமாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சியினருக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதே நாளில் தான் விஜய் அவர்கள் தன்னோட கழகத்தோட பெயரை அறிவிச்சிருக்காரு. எவ்வளோ முரண்பாடாக இருக்குல்ல. ஒரே நாளில் தற்செயலாக நடந்த இந்த 2 நிகழ்வுகள். நாம் தமிழர் கட்சியினருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு இவங்க ஆதரவாக இருக்காங்க, இது சார்ந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை மேற்கொள்கிற சில வாய்ப்புகள் இருக்குன்னு கருதி NIA இருக்குல்ல, தேசிய புலனாய்வு முகமை, அவங்க டைரெக்டாக களமிறங்கி சோதனைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியோட சில முக்கியமான பிரமுகர்கள் இருப்பாங்களே, அவங்களோட ஸ்பாட் வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக ரெய்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதே இன்றைக்கி தான் விஜய் அவர்களோட அந்த கட்சி பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக நாம் தமிழர் கட்சியவும் விஜய் அவர்களோட கட்சியும் சார்ந்து இப்போ ஒரு புள்ளியில் நிறுத்தி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, என்ன பொசிஷனில் வேணால் இருந்துக்கோ மற்ற இனத்தவர்கள்லாம், ஆனால் தமிழ் இனத்தில் இருக்க ஒருத்தர் தான் தலைவராக இருக்கணும், உங்களை நாங்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. அந்த ஒரு கோட்பாடுக்கு பேஸ் பண்ணியே தான் விஜய் அவர்களோட வரவு இப்போ அமைஞ்சிருக்குன்னு நம்பலாம். ஏன்னா விஜய் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லிட்டு தான் அவரோட அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் மேலே தமிழன் தான் விஜய் அவர்களும். ஸோ இவங்க 2 பேரும் ஃப்யூச்சரில் அரசியல் களம் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல் களம் வேறு லெவலில் சூடு பிடிக்கும், மாற்றமே கிடையாதுங்க. இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி பேர் நல்லா இருக்குது, வரவேற்கிறேன், திராவிடம் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் இருக்குல்ல அந்த கட்சியோட பேரில், இதுவே பெரிய மாறுதல் தாங்க, அவருக்கான வாக்காளர்கள் அவருக்கு, எனக்கான வாக்காளர்கள் எனக்கு அப்படின்னு சர்க்காசமாக இவரோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதிலே சொல்லியிருந்தார். கட்சி தொடங்கிறது எளிது, ஆனால் தொடர்றது ரொம்ப கஷ்டம். தொடங்குறப்ப இருக்க ஆர்வமும் ஈடுபாடும் கடைசி வரைக்கும் இருந்தால் யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம். அதில் விஜய் மட்டும் விதிவிலக்கு கிடையாதுன்னு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். ஒரு கட்சிக்கு தலைவர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு இணையான முக்கியத்துவம் கொண்டவர் தான் பொதுச் செயலாளர். நம்ம புசியானந்த் அவர்கள் இருக்காங்களே, டெல்லிக்கு இவர் தான் நடந்துட்டு இருந்தார். கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும், இந்த கட்சியை பதிவு பண்ணுற வேலை இதெல்லாம் ப்ராசஸில் இவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, இந்த நியூஸ் ஃப்ளாஷ் வச்சு பார்த்தீங்களா இது போல் கட்சி பேர். அப்போ செய்தியாளர்கள் கேட்டாங்க,
அப்போ இவரோட நாவடக்கத்தை தெளிவாக பார்க்க முடிஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 11 வருஷம் மீடியா ஃபீல்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். செய்தியாளர்களை ஒவ்வொருத்தரும் எப்படி அணுகுறாங்க, அவங்களோட கேள்விக்கு எப்படி அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு பிரமுகர்கள் சார்ந்து பிரித்து பார்க்க முடியும் எங்களால். அதில் மெஜாரிட்டி பார்த்தவங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க. மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா சொதப்புறவங்களா இருப்பாங்க. எமோஷனல் ஆகிட்டு ஏதோ ஒன்று வார்த்தையை விட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிடும். ஆனால் ஆனந்த் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். இவ்வளோ தான் 10 வார்த்தைகள் பேச நம்மள அனுமதி இருக்கா, அவ்வளோதான் பேசணுன்ற மாதிரி தான் பேசினாருங்க. செய்தியாளர்கள் தோண்டி துருவி கேட்குறாங்க, ஆஹா மேலே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசலையே, எதுவாக இருந்தாலும் தலைவர் சொல்கிறதா அப்படின்னு கடந்து போயிட்டாருங்க. அப்படின்னா மேலே இருந்து இவருக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு கீழே அடுத்தடுத்த லெவலில் வராங்கள தொண்டர்கள்லாம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு பணிக்கப்பட்டிருக்கோன்றதெல்லாம் இப்பயே புரியுது. 234 தொகுதிகளுக்கும் இவங்க நிர்வாகிகளை அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு கண்டிப்போடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரைட்டு. நடிகர் விஜய் அவர்களை நமக்கு தந்த அவரோட அம்மா ஷோபா அவர்கள், அவங்க இந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? உங்களை நினச்சி பார்க்கும்போதே ஆமாம் ஒரு அம்மாவை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதில்ல? சொல்கிற மக்களே, ஷோபா அம்மா அவர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்லாம் ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரி குடிமகளுக்கும் சரி அரசியல் பொறுப்பு இருக்குது. ஆளுமை மிக்க விஜய்க்கு அண்டர்லைன் பண்ணுங்க, ஆளுமை மிக்க விஜய்க்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா தாப்பெத்த பையன் மேலே அம்மா வைக்காத நம்பிக்கையாக மற்றவங்க வச்சிட போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஆளுமை மிக்கன்ற வார்த்தைகளை நமக்கு தெளிவாக புலப்படுது. விஜய் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்டப் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட படத்தில் இருக்க அந்த பில்டப் வார்த்தைகளை வந்து விழுந்து அப்படி இருக்கும் ரியல் லைஃப்பில். அது போல தான் இந்த வார்த்தைகளை பார்க்க முடியுது. புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. விஜயோட அமைதிக்கு பின்னாடி ஒரு அரசியல் புரட்சி இருக்குன்றாங்க ஷோபா அவர்கள். பையனுக்கு ஓட்டு போட போகிற அம்மாவா எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. விஜய்க்கு மதம் சாதியில் விருப்பமே கிடையாது. அவருக்கு பின்னாடி நிற்கிறவங்க முன்னாடி வரணும்னு நினைக்கிறவர் தான் விஜய். அவரோட தொண்டர்கள் விரைவிலேயே தலைவர்களாக மாற போகிறவங்க. விஜய்க்கு பர்சனலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா வாகை சூடு விஜய் அப்படின்னு இருக்காங்க பஞ்சோடவே ஷோபா அவர்கள். சரி ப்ரோ, ஷோபா அம்மா சொல்லிட்டாங்க எஸ்ஏசி சார்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாங்க, புரிஞ்சுங்க ரைட்டு. இந்த நேரத்தில் ஒரு தகவல் முணுமுணுக்கப்பட்டு இருக்கு. அந்த தகவல் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். பட பூஜைகள் இருக்குல்ல, அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுற வழிபாட்டு முறை இருக்குல்ல, அது சார்ந்து தான் நடக்கும். மெஜாரிட்டி படத்தை எடுத்துக்கிட்டு 99% சொல்கிறாங்க அப்படி தான் நடக்கும். அப்பேற்பட்ட பூஜைகளில் விஜய் அவர்கள் கலந்துப்பாங்க. அங்கே இந்த திருநீர் இடுவாங்களே, சாமி கும்பிட்டு திருநீர் இட்டுப்பார். கோயில்களுக்கு போகிறதையும் இவர் வாடிக்கையாக கொண்டிருக்காரு. இவரோட படங்களே ரெஃபரன்ஸ் வரும் பாருங்க. ஒரு மார்க்கத்தை மட்டும் குறிப்பிடுற மாதிரி இல்லாமல் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை குறிப்பிடுற மாதிரி இருக்கும், கிறிஸ்டியானிட்டி மார்க்கத்தை குறிப்பிடுற மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஹிந்து மார்க்கத்தை குறிப்பிடுற மாதிரியும் இருக்கும். இவருக்கு இந்த மும்மதங்கள் சார்ந்தும் எந்த அளவுக்கு சம்மதம் இருக்குன்றது முந்தைய படங்களே நம்ம காட்சிகளாக பார்த்துருந்தோம். அதே தான் ஷோபா அம்மா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு விஷயத்தையும் முணுமுணுப்பாக கசிய விட்டுருக்காங்க. அதாவது திடுதிப்புன்னு இந்த 2ஆம் தேதி எதுக்கு அவங்க சூஸ் பண்ணணும், இந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு. இட் மீன்ஸ் அறிக்கை வெளியாக இருக்குல்ல, கட்சியோட பேர் இதான்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வெளியிடணும்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. அப்போ சில பேர் சொல்கிறது, இல்லைங்க ஜாதகம் பார்த்தவங்க இது போல் இந்த டேட்டில் கட்சியோட பேரை வெளியிடலாம், கட்சியோட பேர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சதாக சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு ஜாதகம் மேலே இந்த நியூமராலஜி இது மேலே பெருசாக நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. பட் இப்போ முணுமுணுக்கப்பட்ட தகவல் பார்த்தீங்கன்னா இதுதான். சரி ப்ரோ, அப்படின்னா கோட் படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நடிக்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன், துக்கத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம் அந்த படங்கள் சார்ந்து. அப்போலாம் செலிப்ரேஷன் அப்படி இருக்குங்க. ஒரு பக்கம் அஜித் சார் படங்களுக்கான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குமோ அதே போல் எந்த பக்கமும் இருந்திருக்கும். வேறு லெவலில் இருக்கும், தரமாக இருக்கும். அங்கே செலிப்ரேஷன் எல்லாமே திருவிழா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கோட் படம் இப்போ விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க 68வது படம். இதுக்கப்புறம் 69வது படத்தை முடிச்சுட்டு இவர் சினிமாவிலிருந்து விலக போகிறது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு. ஸோ 69வது படத்துக்கு பிற்பாடு அவரை நம்ம சினிமாவில் பார்க்க மாட்டோன்ற ஒரு செய்தி இருக்குல்ல, இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. பட் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. இன்னும் இவங்க தான் அஃபிஷியலாக சொல்லலை, அவ்வளோதான். அந்த ஒரு செய்தி மட்டும்தான் மக்களே ரசிகர்கள் மத்தியில் இடியாக இறங்கியிருக்கு. ஏன்னா அஜித் அவர்களுக்கு மிகச்சிறந்த போட்டியாளராக கருதப்பட்டு இருக்கிறது விஜய் அவர்கள். 2 பக்கமும் டாமினண்ட்டாக இருந்து ரேஸ் ஓடும்போது தாங்க பார்க்குற நமக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். பட் அதில் இனிமேல் ஒருத்தர் இருக்க மாட்டாருன்றது தான் கிளியராக தெரியுது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு அரசியல் பிரவேசம் மேற்கொள்றேன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று அவங்க சினிமாவில் தோல்வியை தடுவுற இடத்துல இருக்கணும், அப்படி இல்லைனா உச்சத்தில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கணும். அவங்க தான் இப்போ அங்கே சினிமா மார்க்கெட்டுன்ற அளவுக்கு இருக்கணும். இல்லை விஜய் சார் செகண்ட் கேட்டகரிங்க. ஏன்னா இவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க, கால் ஷீட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு.
இவர் நடித்து வெளியாகிற படம்னாலே முடிஞ்சு போயிடுச்சு. மினிமம் 100 கோடி ரூபாய் கேரண்டிங்க. அதனால் இவரோட சம்பளமும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. கடைசி ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த அளவுக்கு வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கவர், சினிமா மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கவர், இந்த டைம்லேயே இந்த அரசியல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா கண்டிப்பாக தனி கட்ஸ் வேணும் இதுக்கு. இந்த நேரத்தில் என் மனசில் ஒன்று தோணுது, அதை உங்ககிட்ட ஃப்ராங்காக பகிர்ந்துக்கிறேன்னு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் சார் சார்ந்த ஒரு அப்டேட்டோ இல்லைனா விஜய் சாரோட படங்கள் சார்ந்த ஒரு அப்டேட்டோ வெளியாகுது அப்படின்னா அதே டைமில் அதே நாளில் அஜித் சார் சார்ந்தோ இல்லைனா அஜித் சாரோட படங்கள் சார்ந்தோ முக்கியமான அப்டேட்ஸ் வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இதை நாம் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த சில வருஷங்களாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அறிவிக்கப்படாத போட்டி மாரி தான் இது போய்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கவே. அந்த வகையில் விஜய் சாரோட கட்சி சார்ந்தே இப்போ அறிவிப்பு வந்துருச்சு. இந்த நேரத்தில் அஜித் சார் சார்ந்து வழக்கம் போல் செல்ஃபீஸோ இல்லைனா விடாமுயற்சி படம் சம்மந்தமான அப்டேட்டோ யாரு கண்டா திடீர்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு கூட சில ரசிகர்கள் இப்போ முணுமுணுத்துட்டு இருக்காங்க. ஆனால் டு பி ஃப்ராங்க், ரஜினி சாரும் அஜித் சாரும் சினிமாலேருந்து ரிட்டையர் ஆன பிற்பாடு தான் கடைசியாக விஜய் சார் ரிட்டையர் ஆவார்னு நிறைய பேர் அசியூம் பண்ணாங்க. ஆனால் இப்போ தலைகீழாக நடந்திருக்கு பார்த்தீங்களா? அவங்க 2 பேர் இருக்காங்கன்னு சினிமாவில். பட் விஜய் அவர்கள் 69வது படத்தோடு சினிமாவில் இருக்க மாட்டாருன்னு தான் நம்பப்பட்டு இருக்கு. அப்பனா ப்ரோ ஃபுல்லாக தளபதியாக நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறது வேறு ஒரு கலைஞராக பார்ப்போம். இதுவே நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா பொதுமக்களோடு தொடர்பு பட போகிறீங்கன்னு அர்த்தம். களப்பணியாற்றணும். அவ்வளோ ஈஸியாக இல்லை அரசியல். நடிக்கிறவங்களாம் வந்துடலாம், ஆனால் நடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். விஜய் அவர்கள் அரசியல் களம் இப்போ புகழ்ந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் விமர்சனங்கள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்படும். விமர்சனங்கள் முன்வைக்காத ஊடகவியலாளரோ பத்திரிகையாளரோ அந்த துறைக்கு ஏற்றவங்களே கிடையாது. ஆளும் தரப்பை விமர்சிக்கிறதுல தான் ஊடக அழகு இருக்குது. இது எப்போவுமே எங்களுக்கு இருக்க ஒரு தாரக மந்திரம் தான். இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுங்க. இவங்க ஃப்யூச்சரில் ஆளும் தரப்பாக மாறுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போதோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே இனிமேல் இவரோட கட்சி சார்ந்த அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னா அது தனி கான்டென்ட்டாக மாறும். தனி ஃபாலோவர்ஸ் பேஸே கிரியேட் ஆக போது. மார்க் மை வேர்ட்ஸ், இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, தயாராகுங்கள் விஜய். இதை தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியுங்க. விமர்சனங்களை எதிர்கொள்ளணும், அபாண்ட குற்றச்சாட்டுகளை சமாளிக்கணும், எதிர்பாராத வழக்குகள் வந்து விடும், அதை சந்திக்கணும். ஐடி, இடி, சிபிஐ, போலீஸ் ரைடுன்னு நிறைய ரைடு வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். தொண்டர்கள் செய்கிற தவறுகளுக்கு பொறுப்பேற்கணும். தவறான முன்மாதிரி ஆகிடவே கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருக்கணும். இவ்வளோ சவால்கள் இருக்குது இந்த ஒரு பர்சனுக்கு முன்னாடி. என் அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒன்று தான். அரசியல் பிரவேசம் மேற்கொள்ள இவர் ஆயத்தமாயிட்டார்ல. ஏன்னா அந்த ஒரு தைரியம் இல்லாமல் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் தமிழக அரசியல் களத்தில் அடுத்த எம்ஜிஆராக இருப்பாரா இல்லைனா அடுத்த சிவாஜி கணேசனாக இருப்பாரா? எதுக்கு அப்புறம் சம்மந்தம்லாம் அவங்க 2 பேரையும் சொல்கிறீங்கன்னு விஷயம் தெரியாதவங்கன்னா கேட்கலாம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் அரசியலில் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சுன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. அரசியல் அடுத்த எம்ஜிஆரா விஜய் அவர்களா இல்லைனா அரசியலில் அடுத்த சிவாஜி கணேசனா விஜய் அவர்களா? பதிலை நீங்களே சொல்லுங்கள் மக்களே. கமெண்ட் பாக்ஸில் உங்களை பதில் அவரோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். விமர்சனங்களே ஃப்யூச்சரில் அடுக்குவோம், அதுக்கும் தயாராக இருங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.